எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற, 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? கல்ல ரெடியா வச்சிருந்த கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் தரமாட்டேன். இப்ப சொல்றேன். அவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, ஒன்னா எடுத்த உடனே கல்ல எடுத்து காட்டுறாருன்னு. எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கல்ல தான் தூக்கி காட்டின. நீங்க எதை தூக்கி காட்டினீங்க பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அது யார்கிட்ட? இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டனாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ. மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற, நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கூட்டணிக்கு